எங்கும் எங்கும் இருக்குது புஞ்சை. எங்கும் 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 புஞ்சை. எங்கும் 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 இருக்குது புஞ்சை. புஞ்சை என்பது கிழக்கே இருக்குது, மேற்கே இருக்குது, வடக்கே இருக்குது, தெற்கே இருக்குது. எங்கும் 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 இருக்குது புஞ்சை. எங்கும் 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 இருக்குது புஞ்சை. வடமேற்கே வடகிழக்கே, தென்மேற்கே தென்கிழக்கே. எங்கும் 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 இருக்குது புஞ்சை. எங்கும் 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 இருக்குது புஞ்சை. புஞ்சையையும் முத்துசாமி ஐயாவையும் பிரிக்கவே முடியாது. முத்துசாமி ஐயாவை புஞ்சையான்னு சொல்லலாம், புஞ்சையாருன்னு சொல்லலாம். அவரு இந்த உலகத்தை பார்த்த எல்லா பார்வையுமே புஞ்சையின் பார்வையில தான் பார்த்தார். சரி, புஞ்சை தஞ்சாவூர் ஜில்லால தரங்கம்பாடி தாலுகால கடாராமந்தான் வட்டத்தில் இருக்குது. நான் சிங்கையான பேர்ல விக்கிரம சிங்கவரன்னு நெல்லை மாவட்டத்தில் அம்பாசுந்தரம் தாலுகால விக்கிரமசிங்கம் வட்டத்தில் பிறந்தேன். என்ன எப்படி முத்துசாமியை ஈர்த்தாரு, என்ன எப்படி அவர் கவர்ந்தார்? 1936 அவர் பிறந்திருக்காரு. 1973 நான் பிறந்திருக்கேன். 73 பிறந்த நான், 36 பிறந்த ஐயா அவரு எனக்கு முன்னாலே எனக்காக தீர்மானிச்சு சென்னைக்கு வந்துட்டார். தன்னை ஒரு எழுத்தாளனா தான் இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தணும்னு அதற்கான முயற்சியில் அவர் இருக்கிறார். 36 பிறந்தவர். 73 பிறந்த நான் 2000 சென்னைக்கு நான் நடிகனா தான் என்ன நான் அறிமுகப்படுத்திக்கணும்ட்டு சென்னைக்கு வரேன். எனக்கும் முத்துசாமி ஐயாவுக்கும் நேரடியாக எந்த தொடர்பு கிடையாது. 36 அவர் பிறந்திருக்காரு, 73 நான் பிறந்திருக்கிறேன், 2000 சென்னைக்கு வந்திருக்கிறேன். இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா என் தாயார் அவங்க டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்காக காந்தி கிராமத்துக்கு போயிருக்காங்க. அங்க அவங்க சந்திச்சது ராமானுஜம் அப்படிங்கிற ஒரு நாடக ஆளுமை. பின்ன நான் சென்னைக்கு வந்து சினிமாவில் எனக்குன்னு ஒரு முகவரி கிடைக்காம நான் அழைச்சிட்டு இருந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கலாக பெரிய சவுண்டான ஒரு படத்தில் ஹீரோவாக கம்மிட்டான ப்ராஜெக்ட் ட்ராப்பு. ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு இருக்க முழு நட்சத்திரத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நடித்தேன். அதற்கு பின்னால் பெரிய வாய்ப்புகள் எதிர்பார்த்தேன், நடக்கலை. சரி, சினிமாவில் நமக்கு ஒரு முகம் கிடைக்கலையே அப்படிங்கிற நோக்கத்தில் நான் அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அம்மா எதேர்ச்சியாக ஒரு பத்திரிகையை பார்க்குறாங்க. அந்த பத்திரிகையில் ராமானந்த ஐயாவும் முத்துசாமி ஐயாவும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பத்திரிகையை பார்க்குறாங்க. எனக்கு அதை பற்றி ஒரு தகவலை சொல்கிறாங்க. இந்த ராமானந்த அண்ணன் எனக்கு நாடக குருவாக இருந்தார், என்னை டெல்லிக்கெல்லாம் அழைச்சிட்டு போனார்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சு போச்சு. பின்னர் நான் வேற ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு கூத்துப்படி நடிகரை நான் சந்திக்கிறேன். அந்த நடிகர் எனக்கு வந்து மீனாட்சிங்கிற ஒரு நடிகை. அவங்க என்னை கூத்துப்படிக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஐயாவோட பழகுறேன். இந்த இடத்த பார்த்த உடனே நடிகனான எனக்கு இதுதான் இடம் அப்படின்னு ஒரு உணர்வு தோணுச்சு. ஐயாவை சந்திச்சு நான் 2ஆம் தலைமுறையாக ராமானுஜ சாருடைய மாணவியோட மகன் சொன்ன உடனே அவர் மேல காட்டின ஒரு அன்பும் அந்த பார்த்த பார்வையும் மிகப்பெரிய ஒரு அங்க என்ன கவர முத்துசாமியை ஆரம்பிச்சு. பின்னால் அவன் ஐயாட்ட கேட்குறேன், ஐயா நானும் இந்த கூத்துப்பட்டியில் உங்களோட சேர்ந்து செயல்படலாமா ஐயா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஐயா இங்க நிறைய கதவுகள் இருக்குயா, அதெல்லாம் உங்களுக்காக திறக்கணும், திறந்தாதான் நீங்க உள்ள வர முடியுங்கிறார். சரி ஐயா அப்படின்னு நான் போயிட்டு மீண்டும் முயற்சிகளில் கொஞ்சம் தளர்வாகவும் சோர்வாகவும் மீண்டும் உத்வேகத்தை ஏற்படுத்திக்கிட்டு நான் அந்த முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பத்திரிகையில மீண்டும் எங்கள் அம்மா அப்பா சொல்றாங்க, முத்துசாமி ஐயாவுக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்துருக்காங்களா, நீ போய் அவரை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சரி நான் ஐயா வந்து பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பார்த்த உடனே ஐயா கேட்ட கேள்வி, ஓ ஊத்துப்படு நாளத்தில் நடுவீரையா அப்படிங்கிறாங்க. ஐயா கதவுகள் நிறைய திறக்கணும்னு சொன்னாரு, அவர் பெரிய திறந்துருச்சு போல தெரியுது, சரியா அப்படின்னு சொல்லி உடனடியாக நான் அதை ஒத்துக்கிட்டேன். எனக்கு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வாசிக்கும் பழக்கம் உண்டு, ஆனால் இலக்கிய பழக்கங்கள் எனக்கு இலக்கியங்களை வாசி பழக்கம் இல்லை. நான் படித்தது எல்லாமே பத்திரிகைகள் நிறையா படித்தேன்.
அன்றாட நியூஸ் பேப்பர்ஸை முழுமையாக நான் வாசிப்பேன். இந்த மாதிரியான வாசிப்புகள், கதை வாசிப்புகள், பத்திரிகை, மாத இதழ்கள், வார இதழ்கள் வாசிப்பு தவிர இலக்கிய வாசிப்பு எனக்கு இல்லை. ஆனா ரெகுலரா எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து கட்டாயப்பட்டு தெளிக்கப்பட்டுச்சு. நான் கிறிஸ்துவனா பிறந்தனால எங்க அம்மா கட்டாயப்படுத்தி பைபிள் வாசிக்க வச்சாங்க. அந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா, நான் அந்த பைபிளை வந்து ஒரு ஒரு ஃபெய்த்தோடையோ அந்த மாதிரி நான் வாசிக்கல. அதை எங்க அம்மாவுடைய கட்டாயத்துக்காக ஒரு கதை புஸ்தகம் மாதிரி வாசிச்சேன். எனக்கு பைபிளுடைய பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமென்ட் வந்து யூதர்கள் பார்வையில பார்க்கப்பட்ட ஒரு யூத வரலாறான்னு தெரிஞ்சு, அதுக்கு மேல ஒன்றும் தெரியல. அடுத்தபடியாக நான் புதிய ஏற்பாடை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மையப்படுத்தி சொல்ற மாதிரி இருந்தது. அன்கண்டிஷனல் லவ் வித் ஃபர்கிவ்னஸ். இதுதான் உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு சென்சிபிலிட்டி தான் எனக்கு மனசுல பதிச்சு. சரி, இது என்னுடைய ஏற்பாடு. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்கு இலக்கிய ரீதியான தொடர்பு இருக்கிற மாதிரி நான் அதை உணர்ந்தேன். அதனுடைய அச்சாரமாக முதல்ல நான் வந்து பிரகநலை அப்படிங்கிற நாடகத்தை தான் நான் பண்ணேன். பிரகநலையில ஒரு சின்ன பகுதி தான் பண்ணேன். ஆனா எப்பவுமே ஒரு நாடகத்தை பொறுத்தளவுக்கு எழுத்தாளருக்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா நடிகர்கள் அந்த ஸ்கிரிப்ட்ல அதிகமாக இன்வால்வ் ஆகும். ஏன்னா ஒரு பிளேக்காக ஒரு 3 மாசம் தயார் பண்ணுவோம், அதற்காக தொடர்ந்து அந்த பிளேயை நம்ம வாசிப்போம், எல்லா கேரக்டர்ஸ் பண்றதையும் பார்ப்போம், நம்மளும் எல்லா கேரக்டரும் இம்ப்ரோவைஸ் பண்ணுவோம். அப்படிலாம் பண்ணும்போது ஒரு எழுத்தாளனுக்கு அடுத்தபடியாக அந்த நாடகத்துல அதிகப்படியாக உள் நுழைவு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகனுடைய பங்காகும். அப்ப நான் எல்லா கேரக்டரையும் படிக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் முத்துசாமியாவுடைய வரிகளும் வார்த்தைகளும் எனக்கு அந்த இயேசு கிறிஸ்துவ நான் பார்த்த அந்த 2 வார்த்தைகளும் ஞாபகம். இவர் வந்து உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லாத ஒரு நிலை வேண்டும் அப்படிங்கிறது மையமாகவும், அதற்கு அன்பும் சமாதானமும் விட்டு கொடுத்தலும் தான் அதுக்கு அடிப்படைங்கிற மாதிரி அவருடைய எல்லா வார்த்தைகளையும் நான் கவனிச்சேன். எப்பவுமே சொல்ற வார்த்தை, அதிகமாக வாழ்க்கையில் பயன்படுத்தும் வார்த்தை எதை பியூட்டிஃபுல் தான். அப்படி பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தை தான் ஒரு வாயில நான் அதிகமாக கேட்டது. இந்த பிரகநிலையில பண்ணும்போது, இந்த பிரகநிலை என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. அது அர்ஜுனன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஊர்வசனுடைய சாபத்தினால அவன் வந்து ஒரு திருநங்கை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அவன் விராட தேசத்துல போய் அவங்க ஒழிஞ்சிருக்கிறாங்க. அந்த விராட தேசத்துல இருந்து அவன் திருப்பி வந்து துரியோதனை சந்திக்க வரும் பொழுது அந்த பிரகநிலைக்கும் துரியோதனுடைய பகுதியா ஒரு பாட்டு அவர் எழுதியிருப்பாரு. அது ஆரம்பத்திலிருந்து அங்கிருந்து ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு. என்னை முத்துசாமி அங்கிருந்து கவர ஆரம்பிச்சார். அதனுடைய ஆரம்பம் அந்த சின்ன போர்ஷனை பார்க்கலாம். பிரகநிலை தேர் ஓட்டியா தேரை ஓட்டிட்டு வர்றா. உத்தரகுமார் பின்னால் இருக்கு. குதிரை கப்பா சொல்றா, நிறுத்துங்க பேச தெரியல, நாங்க பேசிக்கிறது எல்லாம் நல்லா தெரியுது. நக்காதீங்கடா, கண்ணு குட்டிய பசு நக்குற மாதிரி நக்குறீங்க. இந்த தந்திரிபாலனும் தாமக்கந்தியும் அண்ணன் தம்பியை போல பழகிருக்கிறாங்க. குதிரைகளையும் பசுக்களையும் பக்கத்துல வச்சு வளர்த்துருக்காங்க. அதனால பசுக்கள் குதிரைகளை போல கொம்ப சீவிக்கிட்டு போருக்கு போகுது. குதிரைங்க நக்கி அன்பு காட்ட பழகிருச்சு. துரியோதன ஒரு நாள் ஆணிரை கவர வருவான்னு தந்திரிபாலனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. துரியோதனா, என்ன செய்ய போற? நீ என்ன கொல்ல போறியா? இல்ல நான் உன்னை கொல்ல போறேனா? நான் உன்னை கொல்ல போறது இல்லடா. இந்த குதிரைங்க ஒன்ன நக்கி அன்பு காட்டுற போது நான் ஏன் உங்ககிட்ட விரோதம் பாராட்டணும்? நான் உன்னை கொல்ல போறது, நான் உன் எதிரியா? இந்த அற்ப விஷயத்துக்கு நான் உங்கள்கிட்ட சண்டை போடணுமா? இதோ குதிரை மேல இருக்கான உத்திரன், இவன் உன் எதிரியா? இல்ல இந்த சக்கர அடிச்சவனும் பின் அடிச்சவன் ஒருத்தனும் உன் எதிரியா? இவங்க உன் ஒற்றர்கள் இல்ல, இவங்க உன் ஒற்றர்கள் எனக்கு நல்லாவே தெரியுதுன்னா, அதனாலதான் இவர்களை நான் எடுபடியா வச்சிட்டு இருக்கேன். ரகசியம் பேசும்போது என் வாய் காதுகளுக்கு அருகில போயிடும். என்னடா இப்படி அர்ஜுனனை போல பேசுறேன்னு பாக்குறியா? நான் அர்ஜுனன் இல்ல. இந்த பசங்க உங்ககிட்ட வந்து சொல்லிருப்பானுங்களே கிரகங்கள்ல தான் அர்ஜுனன்னு. இல்ல, உலகத்துல ஒருத்தருள்ள 7 பேர்
ஊர்ல 7 கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, 7 கட்டியக்காரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, 7 ஒற்றர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ 7 பேரையும் கொல்ல போறியா? ஏன் ஆபத்தை 7 முறை சந்திக்கிற? வேண்டாம், விட்டுரு. நீ உண்மையிலே அந்த பாண்டவர்களை கண்டுபிடிச்சேன்னா அவங்க மீண்டும் வனவாசத்தை மேற்கொள்ள தயங்க மாட்டாங்கடா. ஆமா, அந்த வனத்துல ஒரு புதிய உலகத்தை உண்டு பண்ணி வச்சிருக்காங்களே. ஆமா, ஒரு செடியை புடுங்காம, ஒரு கொடியை உருவாம, ஒரு மரத்தை வெட்டாம அந்த வனம் அவனுங்களை தண்டிக்கிட்டு இருந்தா தெரியும். உத்தரா தேர தாத்தா கிட்ட அண்ணன் வர்றேன்னு தாத்தாவை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு வர. தாத்தா வணக்கம் தாத்தா. என்ன தாத்தா, உன் பேரன் ஒருத்தனை கொல்றதுல உனக்கு உடன்பாடு இருக்கா தாத்தா? என்னடா இப்படி அர்ஜுன மாதிரி பார்க்க பேசுறேன்னு பாக்குறியா? நான் அர்ஜுன இல்லை, நான் ஊர்வசியை பார்த்ததே இல்லை. தாத்தா, நான் 7 விருதுகளை கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த 7 பேர்ல நானும் வரேன் தாத்தா அப்படிங்கிற. இது எவ்வளவு பெரிய விஷயம். விருதுகளை பத்தி பேசுற விஷயத்துல ரொம்ப சாதாரணமா காடலுடைய முக்கியத்துவம் அதை பிரசன்ட் பண்ண விதம் அற்புதங்க. அடுத்தபடியாக நான் பண்ண 2வது நான் முத்துசாமியாவுடைய பிளேல 14 பிளே பண்ணிருக்கேன். இதுல சில பிளேய ரிப்பீட்டா திருப்பி பண்ணிருக்கோம். 2வது நான் பண்ண பிளே வந்து இது முதல் கவர். அடுத்த மீண்டும் எப்படி கவர் ஆகும் பாருங்க. 2வது நான் பண்ண பிளே வந்து தென்னாலிராமன் எங்க சித்தார்த். இதுல பல கேரக்டர்ஸ் இருக்கு. இருந்தாலும் அதுல என்னை கவர்ந்த ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் டயலாக் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுத்தாங்க. இதுல எப்படின்னா ஒரு பறை அறிவிக்கிறவன் என்ன பண்றான், இந்த பிளேல பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராய அரண்மனையில தென்னாலிராமன் ஒரு மந்திரியா இருக்காரு. இப்போ குதிரைகளை வரவழைச்சிருக்காங்க. அந்த குதிரைகளை வரவழைச்சிருக்க பொறுப்பை வந்து பொருத்தனங்களை கொடுக்கறதுக்காக பறை அடிக்கிறவன்ட்ட அந்த பொறுப்புகளை கொடுக்கறதுக்காக அந்த பறை அடிக்கிறவன் சொல்லதுக்கு போறான். அப்போ அந்த பறை அடிக்கிறவன் சொல்ற விஷயத்த கேட்கு. இப்ப மன்னர் இருக்கிற இடம்னு தெரியாம அந்த பறை வாசிக்கிறவன் அங்க போயிட்டான். மன்னிக்கணும் மகாராசா, பொதுஜனங்க இருக்கிற இடம் நினைச்சு வந்துட்ட மகாராசா. பொதுஜனங்க இருக்கிற இடம் தான்டா, மற்ற விஷயத்த சொல்லு அப்படிங்கிற ராஜா. பக்கத்துல இருக்க தெனாலிராமன், ராஜா கேட்கிறார்ல சொல்லு. இதனால் சால மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் அரசாங்கத்துல குதிரைகளை வளர்ச்சிருக்காங்க. அதை காப்பாற்றுற பொறுப்பை ஜனங்கிட்ட விட போறாங்க. ஏற்கனவே பூனைக்கு பால் ஊத்துறத மன்னிச்சிருச்சு அரசாங்கம்னு நாம சொல்லல, அவங்க சொல்றாங்க. ஆமா, யாரவனா பிறந்தவன் பால்ல ஒரு அளவுக்கு தான் தண்ணியை ஊத்துவான், மொத்த பாலையும் தண்ணி வித்துற மாட்டான்ட்டு யாரவ சங்கம் சொல்லுது. வேதத்துல எங்கேயும் பூனைக்கு பாலுக்கு பதிலா தண்ணியை ஊத்துங்கன்னு சொல்லலன்னு பிராமணங்க சொல்றாங்க. சத்திரியன் வீரஞ்சவன் நாம் பாலுக்கு தண்ணிய மரமா ஊத்த வேண்டிய தேவையில்லைன்னு சத்திரியங்க சொல்றாங்க. உழப்பாளி உழப்ப நம்பி வாழ்றவனா ஈண்டத்தகாத மக்களை பால் ஊத்த அனுமதிக்கல அரசாங்கம். அதனால இடப்பட்ட ஜாதியில் இருக்கிற மக்கள் தான் பாலுக்கு பதிலா தண்ணி ஊத்தி கலாட்டா செஞ்சாங்கன்னு அதையும் மன்னிச்சிருச்சு அரசாங்கம். ஆக மொத்தத்துல இப்போ குதிரை வளர்ப்பு இது ஒரு அரசாங்கத்தோட கடமைன்னு நினைக்குது அரசாங்கம். இது மக்களோட கடமைன்னு அரசாங்கம் நினைக்குது. ஆமா, இதனால போட்டி இருக்குமா, வளர்ச்சி ரொம்ப விரைவா இருக்குமா அப்படின்னு அரசியல் ஞானிங்க சொல்றாங்க. நீங்க வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இருந்தா அதனால நஷ்டம் உங்களுக்கு தானே, அரசாங்கத்துக்கு இல்லையே.
அதுக்கெல்லாம் போதுமான ஜனத்தொகை இருக்குன்னு போட சொன்னாங்க. ஆக மொத்தத்துல இப்போ குதிரை வளர்ப்பு குதிரை வளர்ப்பு குதிரை வளர்ப்பு இதான் நம்ம அரசா. இப்படின்னு ஒரு குதிரை வளர்ப்பு பத்தி பேசும்போது ஒரு அரசாங்கம் மக்களை என்ன மாதிரிலாம் பயன்படுத்துது, அது தன்னுடைய தேவைக்காக இந்த மக்களை எப்படி எல்லாம் போட்டு அல்லாடுதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்குற எத்தனையோ விஷயங்களுடைய அடிப்படையா இந்த விஷயத்துல சொல்றாரு. இப்படிதான் இன்னைக்கு வருது. அடுத்த பாருங்க, மூன்றாவது நாடகம் வந்து உந்திச்சுள்ளி. சாரி, உந்திச்சுள்ளிக்கு முன்னால் ஒரு நாடகம், அது நாற்காலிக்காரன். நாற்காலிக்காரன்ல ஒரு நாற்காலிக்காரன் மூன்று விதங்களா மக்களை பிரிக்கிறாரு. ஒண்ணு பாத்தீங்கன்னா சராசரி சாமானிய மனுஷன், இன்னொன்னு பதவியில இருக்கிறவன். இந்த பதவி ஆசை பிடிக்கிறவன் சாமானிய மனுஷன், இவனுக்கு ரெண்டு பேரும் கடவுளுக்கும் அரசியல்வாதி. இதை மூணு பகுதியாக பிரிச்சு இவங்களை எப்படி துண்டாடாங்கிறது ஒரு வசனத்தில் சொல்றாரு பாருங்க. இப்போ அந்த நடுவில் இருக்கவன் கேட்கறான், உங்களை யார் தப்பு செஞ்சது? யார் யாரு யாரு யார் தப்பு பண்ணா? யார் தப்பு செஞ்சா அப்படின்னு கேட்கறான். நான் இல்ல, நான் இல்ல, அவன். நான் இல்ல, அவன் இல்ல, அவன். அவன் அவன் இல்ல, அவன் தான். நான் இல்ல, இவன். அவன் அவன். பாத்தீங்களா பாத்தீங்களா உண்மை எப்படி வெளியே வருதுன்னு பாத்தீங்களா? உண்மைய மறைச்சு வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு பாத்தீங்களா? ஒவ்வொருத்தரையும் நீட்டி ஆள்காட்டிகள் நீட்டி இருக்கு பாத்தீங்களா? உண்மையை மறைச்சு வைக்க முடியாது. ஆள்காட்டிகளுக்கு ஆள்காட்டிகள் நீட்டி கோடு போட்டு சேருங்க. எத்தனை கோடு எத்தனை கோடு, ஒரே சீக்கிரம் குளறுபடி. நீங்கதான் தப்பு செஞ்சிருக்கீங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் தப்பு செஞ்சிருக்கீங்க. இன்னொரு விஷயத்த பாத்தீங்களா? ஒருத்தனை ஒருத்தர் குற்றம் சாட்டுனா செஞ்ச தப்பு மறந்து போகுது, செஞ்சவனுக்கே மறந்து போகுது, ஊருக்கே மறந்து போகுது, உலகத்துக்கே மறந்து போகுது. ஆகா, ஆமா, இதுல உண்மை யார் யார் தப்பு செஞ்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சு அதுல டாக்டரேட் வாங்கலாம். ஆமா, யாரு கண்டுபிடிச்சான்னு டாக்டரேட் வாங்கலாம். ஆமா, இன்னொருத்தன் வேற விதமா செஞ்சு டாக்டரேட் வாங்கலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கும், உண்மை தெரியாம போயிடும். உண்மையை மறைச்சு வைக்க முடியாதா என்ன? டாக்டரேட்ல உண்மை தெரியாம போச்சே. நமக்கு இருக்கு இந்த மம்பெல்லாம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நடுவில் இருக்கிறவன் அந்த மேல இருக்க நாற்காலிக்காரனுக்கும் கீழே இருக்கிற இந்த மக்களுக்கும் நடு தரவான்னு இவங்களை எப்படி சிண்டு முடிச்சு விடுறாங்கிறத ஒருத்த வகையில சொல்லியிருப்பார். அடுத்ததுல இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா உந்திச்சுள்ளின்னு ஒரு நாடகம். அந்த உந்திச்சுள்ளி ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது பெண் உரிமையை பத்தி எவ்வளவு பேர் என்னெல்லாம பேசியிருக்காங்க. ஆனா பெண் உரிமையை பத்தி இவர் பேசின இந்த மாதிரி இப்படி ஒரு மெட்டபர்ல இப்படி இருந்திருந்தா, ஒரு பெண்ணை நம்ம ஒரு பிள்ளை பெற்ற கருவியா பயன்படுத்தி இந்த காலகட்டத்துல நம்ம பாலூட்டிகள்னு சொல்றோம். யார் ஒன்னா அந்த பெஸ்ட் மேமல்ஸ் சொல்றோம். ஒரு மேமல்ஸா இருந்ததுனால நம்ம எப்படி நம்ம பெண்களை வந்து ஒரு ஆணடிமை பெண்ணடிமை சமுதாயமா ஆண் ஆதிக்க சமுதாயம் வச்சிருக்கோங்கிறத எடுத்து காமிக்க ஒரு பிள்ளைங்க. ஒரு பெண் என்ன பண்றாங்கன்னா அவளுக்கு முட்டை போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவ குழந்தைய பெற்றுக்காம முட்டை போடுறான். ஒரு பெண் முட்டை போடுற தகுதியை பெற்றான்னா அதனால என்னென்ன சிறப்புகள்லாம் ஏற்படுது, அதனால பெண் சமூகம் வந்து எப்படி விடுதலை பெறுது, ஆண் ஆதிக்கத்தை எப்படி விடுதலை பெறுங்கிறதுக்கு ஒரு டைலாக். அந்த முட்டையிலிருந்து பிறந்த ஒரு பையன் பேசுற மாதிரி ஒரு டைலாக் பேசுறாங்க. ஒரு எழுதிக்காரு, எங்க அப்பன் தொப்புள் கொடிய உருவி தோல்ல போட்டு போயிட்டான், ஓடி போயிட்டான். முட்டையில பிறக்கிறது மட்டோன்னு சொல்லிட்டு போயிட்டான், தொப்புளோட பிறக்கிறது தான் பிறப்புன்னு சொல்லிட்டு போயிட்டான், ஓடி போயிட்டான். ஆனா முட்டையில பிறக்கிறதுனால அநேக நன்மைகள் உண்டாயிடுச்சு. ஆமா,
ஆணுக்கு பின்ன சமமாயிட்டா மாதவிடாய் நின்று போச்சு. ஆமா, மாசம் ஒரு முட்டை, ஒரே ஒரு முட்டை. ஆணுக்கு பெண் சமமாயிட்டா. குழந்தை 10 மாசம் சுமந்து பெத்த வயிறு சுருங்கி விடும் கோடுகளும் வடுகளும் இல்லாம போச்சு. ஆளிலைய போல ஆட்சி அடி வயிறு ஆர்வம் தனியாம மயங்கி கிடக்கிறதுக்கு ரொம்ப வசதியா போச்சு. வேண்டும் போதெல்லாம் குழந்தைகளுக்கு வசதியா போச்சு. இது ஆணை போலவே பெண்ணுக்கு ஆச்சு. எல்லாம் ஆனந்தமயமா போச்சு. என்ன வார்த்தைங்க, ஒரு பெண் அவ பிள்ளை கொடுக்கிற கருவியா இருக்கிற காரணத்தால மட்டும்தான் அவ அடிமையாக்கப்பட்டிருக்கிறாள். அவளுக்கும் முழு சுதந்திரம் கிடைச்சதுன்னா அவள் ஆணை விட தாண்டி ஆணுக்கு சமமா இருப்பாங்கிற காரணத்துக்கு இதை விட சிறப்பா என்ன ஒரு விஷயத்தை சொல்ல முடியும்? அற்புதங்க, இப்படிதாங்க என்ன கவர்றாரு. அடுத்தபடி இன்னொன்னு சொல்றேன். ஒரு நாடகம் காலங்காலமாங்கிற ஒரு முதல் எழுதின நாடகம் சொல்லுவாங்க. அந்த முதல் எழுதின நாடகத்திலே எவ்வளவு விஷயங்களை ஆணித்தரமா சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா, ஒரு நோயாளிய இன்னைக்கு நிலைமையில எப்படின்னா, நோயாளிக்கு வைத்தியம் பார்க்கறேன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றேன் சொல்லி எந்த தீர்வையும் சொல்லாம மேலும் மேலும் பிரச்சனையை வளர்த்து இன்னொரு அழிகிறத பார்த்துட்டு இருக்கதான் இன்றைய காலமாகி போச்சு. எந்த பிரச்சனைக்கும் தீர்வே கிடையாது. பண்ணிக்குவேன் சொல்லிக்குவேன் செஞ்சுக்கணும் வாக்குறுதியில் மட்டுமே கொடுக்கப்படுறதுக்கு எடுத்துக்காட்டு உதாரணமா ஒரு நோயாளியை பார்த்து அவனை ஆஸ்பத்திரிக்கு அவனை கொண்டு போய் வைத்தியம் பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய உறவினரோட சுத்தி இருக்கிறோம் சொல்றான். அப்படிதான் நோயாளி ரொம்ப அழுத்திக்க கூடாது, அமைதியா இருக்கும், படுத்துக்க. உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். அது எங்களுக்கு மட்டும் தெரியும். நீ ஆஸ்பத்திரிக்கு அவசர கேஸ்கள் பார்க்குற இடத்துக்கு போயிருக்கியா? பாத்திருக்கியா? நோயாளி எங்க வேகமா ஆஸ்பத்திரி வாசலை தாண்டி வேகமா கொண்டு வராங்க. டாக்ஸி சடன்னு வந்து நிக்குது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேகம் ஒரே தனிஞ்சு போயிடுது. ஆமா, இவனுக்கு முன்னாலே அங்க எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க? உன்னுல மொய்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா வந்த நோயாளி மனசுலையும் கூட்டிட்டு வந்திருக்கும் மனசுலையும் மட்டும்தான் இந்த வேகம் இருக்கு. அங்க இதுக்கு முன்னாலே வழியில் நிறைய பேர் பட்டு கிடக்கான். எல்லாரும் டாக்டர் திட்டுக்கிட்டே படுத்து கிடக்கான். மொய்க்க படுத்துருக்கான். டாக்டர் ஒண்ணுமே தெரியாது, சாவகாசம் ஆறாரு, சாவகாசம் வந்து பாக்குறாரு. உண்மைதானே? இவ்வளவு அவசரப்பட்டிருக்க வேண்டாம்னு தோணும். தப்புதான். பாரு, நீ படுத்துக்கோ. என்ன உன்னை எப்படி காப்பாற்றணும்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரியா? அது ஒன்றை விட எங்களுக்கு தான் தெரியும். நீ நோயில் இருக்க, உனக்கு எல்லாமே அதிகமா தான் தெரியும். உண்மை நிலைமை என்னன்னு உனக்கு தெரியாது. எங்களுக்கு தான் உன் நிலைமை உண்மை என்ன நிலைமை என்னன்னு தெரியும். எங்களால மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். அது நாம மட்டும்தான் செய்வோம். நீ அமைதியா என்ன அப்படின்னு நோயாளிய வாயிலே வடைச்சுட்டு இருப்பான். அவனுக்கான தீர்வை செய்யவே மாட்டான். இது காலங்காலமாக, இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிறதுதான் காலங்காலமா அப்படின்னுடைய ரத்தன சுருக்கமான கவர்ச்சி. இப்படிதான் முத்துசாமி காலங்காலமாக உட்காராங்க. அடுத்ததான் நீங்க போனீங்கன்னா கட்டிய காட்டு இல்ல, கட்டிய காட்டுனால நான் சூரட்டிகள் பண்ணேன். நான் நினைவுபடுத்தி தான் பண்றேன். எங்கெல்லாம் நீ கவர்ந்துக்காக இழுத்து தான் பண்றேன். சூரட்டிகள் நாடகத்துல இருள இருக்கிற மாதிரியான பாவனையில சூத்திரதாரி சொல்லலாம். இருளில் இருப்பவன் தன் நிலையில் இருப்பவன், பார்வை கழிந்த ஐம்புலன்களில் இருப்பவன். ஐம்புலன்கள்ல பார்வை மட்டும் கழிஞ்சிருச்சு. பார்வை கழிந்த ஐம்புலன்களில் இருப்பவன் இருட்டில்
தன்னை பார்ப்பவர்கள் இல்லாத வசதியில் இஷ்டத்துக்கு பல சேஷ்டைகள் செய்து நையாண்டி செய்து பேசும் நன்மை வைப்பவன். பார்வையாளர் பெருமக்களே, நாடகம் தொடங்கின விதமே சரியில்லை. நான் விளக்க போட்டுட்டு தான் பேசியிருக்கணும். ஆனா நீங்க நாடகம் தொடங்கிடுச்சுன்னு என் கூட பங்குக்கு வந்துட்டீங்கன்னா, அதனாலதான் இருட்டுல இருந்தே பேசுறேன். நீங்களும் இருட்டுலே இருங்க. என்ன பக்கத்துல ஆள் இல்லைங்க, பயத்திலே இருங்க. பக்கத்துல ஆளை பார்த்தா ஆள் இருந்த சமுத்திரம் மாதிரி பொங்குறீங்க. பக்கத்து ஆளு உங்க ஆள் இல்ல. ஆமா, ஆபத்து. இன்னைக்கு ஆளை குடிச்சு கொண்டு உட்கார வச்சிருக்குது. ஆபத்து. ஒருத்தன் நினைவு ஒருத்தன் அறியா வசதியில எல்லாம் இருக்குது. அவனை பத்தி அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, கூட்டத்துல கூலியாடு, கோஷம் போட கூலியாடு, மேடையில கூலியாடு. ஆமா, ஒருத்தன் நினைவு ஒருத்தன் அறியா வசதியில எல்லாம் இருக்குது. சமயங்கள்ல கட்சிக்காரன் கூலிக்காரன் மாறும் பொருளாதார சிக்கல் இருக்குது. ஆமா, உங்க இஷ்டம் இங்க வாங்காது. அமைதியா இருக்கு, நல்லா கவனிங்க. இங்க காலே இல்லாம ஒட்டு கேட்க சுவர் கோழிகள் இருக்குது. ஆமா, இங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்குது. வரிவிடாம சொல்விடாம கேட்டுக்கிட்டே இருக்குது. அமைதியா இருங்க. வெளியில வெத்தலை பாக்கு கடையில வேடிக்கை பார்க்குற பாடிக்கைக்காரங்க ஒருத்தன் கூலியாடு கூலியாடு. ஆமா, கடையில சோடா பாட்டில் இருக்குது. ரகசியமே இல்லாம இருக்குது. வாடிக்கையாளரோடு வாடிக்கையாளரா இன்னொருத்தனும் இருக்கிறான். ஆமா, எதிர்கட்சிக்காரனா இருக்கிறான். சந்தர்ப்பத்துல முந்திக்கிறவன் கெட்டிக்காரனா இருக்கிறான். ஜாக்கிரதை ஜாக்கிரதை, இப்போ ஜாக்கிரதையா இருங்க தம்பி. இப்ப விளக்க போடு பாருங்க. ஒரு சூரட்டிகள் நாடகத்துல அரசியல்வாதிகள் இந்த தொண்டர்கள் அரசியல்வாதிகிட்ட என்ன பாடுபடுறான், இந்த அரசியல்வாதிகள் தொண்டர்களை எப்படி பயன்படுத்துறாங்க, இந்த மக்கள் அதை பார்த்துக்கிட்டு பயந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு காராங்க ஒரு வரியில் அற்புதமா. இதுதாங்க என் உச்சம் ஐயா, இப்படிதாங்க என்னை கவர்ந்தாரு. இது நான் அடுத்த நாடகத்துக்கு கட்டியக்கார நாடகத்துல பாருங்க. கட்டியக்கார நாடகத்தை சொல்றாரு, எதிர்காலம் கட்டியக்கார நாடகத்துல அடிப்படை என்னன்னா, இன்னைக்கு உள்ள வியாபார கேபிட்டலிஸ்ட் உலகத்துல வந்து வியாபாரிகள் எதை எதெல்லாம் விற்பான், எப்படி எப்படி நம்மள காசு சாப்பாடுலாங்கிறதுக்கு ஒரே ஒரு பேரா இருக்கு. எதிர்காலம் என்பது எப்பொழுதுமே லட்சியமா தான் இருக்குது. அது நிகழ்காலத்துல வந்து நொடியில வரைஞ்சு போற சமீபத்துல இல்ல. இப்ப நான் எதிர்காலத்தை புடிச்சு இழுத்து கொண்டு வந்து நிகழ்காலத்தை நிப்பாட்டி இருக்கேன், அதை ஆனந்தமாக்கி வச்சிருக்கேன். ஆமா, சிக்கி முக்கிக்கல்ல உரசிக்கிட்டு இருந்தவனுக்கும் அரணிக்கட்டையை கைநோவ கரைச்சிக்கிட்டு இருந்தவனுக்கும் நெருப்பு பெட்டிய நெருப்ப யாசிச்சு வர பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தவனுக்கும் முதல்ல நெருப்பு பட்டியை காமிச்ச மாதிரி நான் ஆச்சரியத்தை உண்டாக்கி வச்சிருக்கேன். ஆமா, முதல் தீக்குட்டியை பொறுத்துன ஆச்சரியம் இப்ப மறந்து போச்சு எல்லாத்துக்கும். உணர்ச்சியே இப்ப இங்க ரொம்ப பழமையானாங்க போச்சு. அத முதல் தீக்குச்சி பொறுத்துன ஆச்சரியத்தை உண்டாக்கணும். புரியுதா? அது ஒவ்வொரு குச்சியும் இருக்கிற மாதிரி ஆக்கணும். அதுக்குதான் நான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதான் உங்களை ஆக்க போறேன். அழகழகா விதவிதமா நடிகைகள் முகத்துல முகமூடிகள் செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் மாட்டிக்கலாம். இதுதான் இப்ப நாங்க செய்ய போறோம். எவ்வளவு பெரிய மாற்று. முகமூடியில விதவிதமா நடிகைகள் முகத்துல முகமூடியை கண்டுபிடிச்சிருக்கான். கொண்டாட்டி முகத்துல மாட்டிக்கணும். இதை பாருங்க, இது கட்டிய காலம். இதை விட்டா இங்கிலாந்துல ஒரு நாடகம்
இங்கிலாந்து நாடகத்துல மாடுகளையும் சோடைகளையும் வச்சுட்டு சுதந்திர போராட்டத்தோட கனெக்ட் பண்ணிப்பாரு. சோடைகளற்ற பாதையில் ஓடும், சேருமிடம் எனக்கு தெரியும், சேரும் திசை என் கண் முன்னே, மாட்டை வண்டியில் தீர்மானமாக பூட்டிவிட்டேன், தலைக்கயிற்றை வலுவா கையில் பட்டுக்கொண்டேன், ஒரு கையில் சாட்டைக்களி, நான் மாறிய என்றேன். அவைகள் குழம்புகளால் தூரத்தை வெட்டி வெட்டி சக்கரங்களுக்கு பின் தள்ளின, சக்கரங்கள் தூரங்களை உருண்டு உருண்டு பின்னுக்கு தள்ளின, பின்னால் இருந்து அந்த கோடுகள் சக்கரங்களை இழுப்பதாக ஓடி வருகின்றன. தட்டையான பூமியில் சக்கரங்கள் உருண்டு உருண்டு சோடைகளை உண்டு பண்ணி கொண்டு செல்கின்றன. வாயில் அதட்டல், கையில் வேக கட்டுப்பாடு, திசை நிர்ணயம், கண்களில் நில அமைப்பிற்கான நிதானம், கண்களில் நில அமைப்பிற்கான நிதானம், மனதில் திருப்பங்களுக்கான தீர்மானம் கைகளில் ஓடி தலைக்கயிற்றில் பாய்ந்து மாட்டின் மூக்கணாங்கயிற்றில் பாய்ந்து மூக்கில் புறப்படுகிறது. மாடுகள் அதை குழம்புகளால் வெட்டி 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 தூரத்தை குறைக்கின்றன. கிளம்பிய இடமும் சென்றடையும் இடமும் இணையாய் கிடக்கும் இணைக்கோடுகளாய் சென்று ஒன்று சேர்கின்றன. இன்னொருவன் அவனுக்கும் இதே திசை நோக்கி போக வேண்டிய தேவை. அவனும் மாட்டை வண்டியில் பூட்டி விட்டான், தலைக்கயிற்றை தளராக பற்றி கொண்டு ஹே என்றான். மாடுகள் ஓடத் தொடங்கின, தூரத்தை குழம்புகளால் வெட்டி வெட்டி பின்னுக்கு தள்ளின. ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கோட்டை ஒரு வசதியோடு பின்வர ஆரம்பித்தன. இன்னொருவன் போயிட்டான், அவனுக்கும் இதே பாதை நோக்கி போக வேண்டிய அவசியம். அவனும் வண்டியை பூட்டினான், இன்னும் தளராக உட்கார்ந்து கொண்டான். மாடுகளை ஹே என்றான். அவை ஈரழுத்தம் பெற்ற இடைக்கோட்டை மும்மடங்காய் பதித்து முன்னேறின. இன்னொருவனும் அதே பாதையில் சென்றான். வண்டிகள் உருள உருள மாடுகள் சக்கரங்களுக்கு அடியில் நிலத்தை வெட்டி தள்ள தள்ள அரைத்து அரைத்து புழுதியை மண்ணையும் மென்மையாக்கி கொண்டே சென்றன. இன்னொரு வண்டி, இன்னும் 2 இறை மாடுகள், இன்னும் என் குழம்புகள். என்ன இது? ஒரு தீர்மானம் மனதிலிருந்து கையில் புகுந்து தலைக்கயிறு வழியாக மாட்டின் மூக்கணாங்கையில் போய் மூக்கில் கொண்டு சொல்றாரு. இது சொல்ற விஷயம் இல்லை. இதை எங்க கம்பேர் பண்றாருன்னா, இத நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தை கம்பேர் பண்றாரு. காந்தியடிகளுக்கு சுதந்திர உணர்வு முதல்ல மனசுல தோணுன உடனே தட்டையான சோடைகள் இல்லாத ஒரு பூமி, அங்க சுதந்திர வேட்கையை அவர் ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிச்ச உடனே அது எல்லாரும் பின்னோக்கி தொடர்றான். சோடைகள் அங்கும் இங்குமான சுதந்திரத்திற்கு அதாவது அடிமைத்தனத்திற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வலையை விரித்து அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்குதுன்னு அந்த இங்கிலாந்து நாடகத்தின் மொழி இறுதியா முடிக்கிறார். என்ன வார்த்தை! அடுத்தபடியாக 3வது அடுத்த பாத்தீங்கன்னா, இப்போ காண்டவன தகனம்னு ஒரு நாடகம். இந்த காண்டவன தகனத்துல பாண்டவர்களுக்கு காண்டவனத்தை கொடுத்தாச்சு. காண்டவனத்தை அழிச்சு அது நாடா மாத்தணும். அங்க வந்து ஒரு பெரிய மாளிகை கட்டணும். மாளிகை கட்டுறதுக்கு அங்க காண்டவனத்துக்கு போறாங்க. போய் அக்கினியினுடைய துணையோட காண்டவனத்தை அழிக்கிறாங்க. ஆனா என்ன பண்ண முடியல, காண்டவனத்தை அழிச்சாலும் அங்க உள்ள மிருகங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா மீண்டும் அந்த தீயை அணைச்சிருதுங்க. காண்டவனத்தை அழிக்க முடியல. மீண்டும் பாண்டவர்களை கூட சேர்த்துட்டு போய் அழிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப மந்தபாலன்னு ஒரு முனிவர் வந்து அக்னி பகவான்கிட்ட வந்து கெஞ்சுற மாதிரி ஒரு பீஸ் எழுதிருக்காரு. அதை பாருங்க. அக்னி தேவரே, மந்தபாலன் உண்மை நமஸ்கரித்து, நீ தேவர்களுக்கெல்லாம் முகமாக இருந்து சகல ஆகிருதிகளை பெற்று அந்தந்த தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பவராகையால் நீர் மகா சிரேஷ்டர். நீர் எல்லாவற்றையும் வயிற்றிலிருந்து காக்கிறவர். நீர் எல்லா தெய்வங்களுக்குள்ளும் அந்தராத்மாவை போல வாசம் செய்கிறவர். எல்லாவற்றையும் காப்போர் நீர் என்றும் அழிப்போர் நீர் என்றும் வேதங்கள் உண்மை புகழ்கின்றன. வேதியர் எல்லோரும் தினந்தோறும் உமக்கு தோத்திரமும் நமஸ்காரமும் செய்து தங்களது கர்மத்தை நிறைவேற்றுகிறார்கள். நீரே உலகம் பிழைப்பதற்காக மின்னல்களோடு கூடிய மேகங்களாகி மழை பொழிகிறேன். நீரே நாட்கள், ஆண்டுகள், மாதங்களை உண்டாக்கி இந்த பூமியின் ஆயுளை கவர்கின்றீர்கள். இவ்வுலகங்களை எல்லாம் சிருஷ்டித்து காத்து அழிப்பவர் என்று வேதங்கள் உண்மை போகின்றன. இன்மை மறுமை பயன்களில் எதை பெற வேண்டுமானாலும் வேத விதிகளின்படி முன்னிலையிலேயே பெற வேண்டும்.
நீரே எங்கும் நிறைந்திருக்கிறீர். நீர் இல்லாத போனால் இருள் என்று ஒன்றும் வெளிப்படாது. ஆகாயத்தில் தோன்றும் கிரகங்கள், நட்சத்திரங்கள் உமது சுரூபங்களை அன்றி வேறில்லை. நீரே எங்கும் நிறைந்திருக்கிறீர். நீரே தேவர்களெல்லாம் உயர்ந்தவர். தேவர்களுக்கு அமிர்தமும் உம்மாலே உண்டாக்கப்படுகிறது. அக்னி பகவானே, நீர் இந்த மந்தபாலனுக்கு இறங்கி எங்களுக்கு தயவு செய்ய வேண்டும் என்று அக்னியிட்ட கேட்கிறார். அக்னியுடைய செயல்பாடா, அக்னியுடைய முழு செயல்பாட்டையும் ஒரு சின்ன வசனத்துல கொடுத்துருக்காரு. அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம். படுகளம் நாடகத்துல திருதராஷனும் காந்தாரியும் உட்கார்ந்துருக்காங்க. பீமன் துச்சாதனன் கொலை செஞ்சான். அதை அவங்க பார்க்கல. சஞ்சயன் என்ன பண்றான்னா, அவங்ககிட்ட எப்படி பீமன் அந்த துச்சாதனன் கொலை பண்ணாங்க சொல்லி காமிக்கிறான். சொல்றான் அவங்ககிட்ட, பீம எல்லா துக்கங்களையும் தனக்குள்ள தேக்கிட்டான். துச்சாதனன் பீமனோட பெண்மையை நினைத்து நினைத்து விசனப்பட்டவன போல காணப்பட்டான். பீம எல்லா போத்தையும் முன்னா போயிட்டு கதையை எடுத்து ஓங்கி தர, பின்னர் அதை எடுத்து துச்சாதனன் நினைக்கிறான். துச்சாதனன் அம்மா அப்படின்னு தரையில விடுறான். தரையில விழுந்து துச்சாதனன் அவன் கழுத்தை விரிச்சுக்கிட்டு, ஏய் நீ எங்களை அவமானப்படுத்திட்டு எதை தேடிக்கிட்டு எங்கிட்ட நீ வந்த? உன்னை பார்த்தா எனக்கு ரோசம் பொங்குது. இதை இன்னும் பெரிதுபடுத்திக்கிற உன் மாறுங்க பாத்திரத்தை உடைச்சு அதுல ரத்தங்கிற சாராயத்தை குடிக்க போறேங்கிறான். தன் இடுப்புல இருந்து பழபழத்து ஒரு வாழை உருவி, நான் இப்ப உன்னை கொல்ல போறேன். அப்படிங்கிறான். இவனை துச்சாதனை பார்த்த உடனே பீமனுக்கு அவன் பாஞ்சாலின் தலை மடிய பிடிச்சு இழுத்தது அவன் நினைவுக்கு வருது. மாதவிடாய் கிடக்கில் இருந்த அவளை துயிலுமிஞ்சு அவன் நினைவுக்கு வந்தது. இன்னும் பார்த்து கேட்கிறான், ஏய் துச்சாதனா, சந்தோஷமா கர்ணனும் துரியோதனும் பார்த்து கொண்டிருக்க பாஞ்சாலுடைய தலை மயில பிடிச்சி இழுத்த கை எழுதா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு துச்சாதன அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, சபையில் கௌரவர்களும் பாண்டவர்களும் பார்த்து கொண்டிருக்க திரௌபதியுடைய கூந்தலை பிடித்து இழுத்த கை இல்லையா அப்படிங்கிறான். அப்படின்னு இப்போ இவன் கைகளை இழக்க போறான், இவன் இப்போ கைகளை இழக்க போறான்னு கத்திய உருவி அவன் கையை விட்டு ஒடிச்சு தூர எரிஞ்சு அந்த கத்திய நெஞ்ச பிளந்து நானும் பார்த்துக்கிட்டு அதை பார்த்தவங்க எல்லாரும் மயங்கி விழுந்தாங்க. இவன் மனுஷனே இல்லை சொல்றாங்க. இது ஒரு பர்ஃபார்மர் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு டைலாக், என்ன மாதிரியான பிரசன்டேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு, இதுதாங்க எங்க ஐயா. இந்த முத்துசாமி என்னை கவர்ந்தார். அடுத்ததாக வண்டி சோழன நாடகம். ஜீவகாருண்யத்தை பத்தி இதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாதுங்க. சொல்றாரு, அது என்னன்னா, இந்த தேசம் மூலிகைகள் நிறைஞ்ச தேசம், ரொம்ப பழமையான தேசம். மூலிகைகளை தின்னு வாழும் ஆடுகளுக்கு மரணமே இல்லை. ஆட்டுக்கு மரணங்கிறது கசாப்பு கடையில தான். கசாப்புக்கு தப்புன ஆட்டுக்கு மரணமே கிடையாது. ஆனா இங்க ஆடுகள் கசாப்புக்கு தப்புறதே இல்லை. ஆமா,
நான் கசாப்புக்கு தப்புனாடு, கசாப்புக்கு தப்புனாடு மூலிகைகளையே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தா மனுஷன் ஆயிரும், சிரஞ்சீவி ஆயிரும். நான் இப்ப இங்க கசாப்புக்கு தப்புனாடு. ஆனா நீங்க ஒத்த உதாரணத்தை கொண்டு ஒரு பொது முடிவுக்கு வரமாட்டீங்க. விஞ்ஞானத்துக்கு விரோதம் நீங்க. ஆனா விஞ்ஞானத்திலே ஆதியிலே நம்ம நடக்கிற கால்கள் ஆரக்கிழமைக்கு மாற்றப்பட்டுச்சு, ஆரக்கிழமைக்கு மாற்றப்பட்டுச்சு. வட்டமாய் சுழல்வது வாடிக்கையா போச்சு. சுழற்சி இதுல சுழற்சி இயக்கம், இயக்கத்துக்கு சக்தி தேவை. சக்தி ஒரு உயிர்ப்புல இருக்குது. ஒரு உயிர்ப்பை தேடி கண்டுபிடிச்சு அதன் கழுத்துல நுகத்தடியை வச்சு ஹே நாங்க மாடுகள் கிளம்ப தொடங்கிருச்சு, சோடைகள் தோன்ற தொடங்கிருச்சு. அப்படிங்கிற அதட்டல்ல வலு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதட்டி வேலை வாங்க கத்துக்கிட்டாங்க. அதையே தத்துவமாகவும் எடுத்துக்கிட்டாங்க. தத்துவம் அறிவு, அறிவுன்னா சிந்தனை, பகுத்தறிவு. வண்டிகள், மாடுகள், குதிரை, மாடு இத்தியாதி இத்தியாதி. ஏப்பா மாட்டுக்கு உயிருக்கு சக்தி இருக்குது, மனுஷனுக்கும் சக்தி இருக்குது, மிருகங்களுக்கு இல்லாத ஒரு மனுஷன் இருக்குது. அது என்னது? பகுத்தறிவு இருக்குல்ல. உன் பகுத்தறிவை பயன்படுத்து. சக்கரங்களுக்கு பகுத்தறிவு ஊட்டி விரட்டு, ஓட ஓட விரட்டு. ஏன் உயிரை வதைக்கிற? உன் உயிரை காப்பாத்துறதுக்கு பகுத்தறிவு உள்ள நீ மாடை பயன்படுத்துறதுல, அது ஒரு உயிர் தானே, அதையே பயன்படுத்துற. சக்கரங்களுக்கு பகுத்தறிவு ஊட்ட ஆரம்பிச்சாச்சு. சக்கரங்களுக்கு பகுத்தறிவு ஊட்டு நாளுக்கு பல ஆயிடுச்சு. நம்ம சக்கரங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். பகுத்தறிவு ஊட்டின சக்கரங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இது அப்போ முன்னே சொல்லுவாரு. விடுங்க, அடுத்ததுக்கு வாங்க. அடுத்ததா ஒரு பரமாத்மா குருன்னு ஒரு கதையில் ஒரு அற்புதமான பேர் சொல்லியிருப்பாரு. அதாவது பரமாத்மா குரு ஒரு 5 முட்டாள் சீடர்களோடு இருக்கிறாரு. அவர் போன இடத்துல ஒரு சவாரி செய்யறதுக்கு ஒரு மூல மாடு தேவை. அந்த மூல மாடை ஒருத்தனை வாடகைக்கு இருக்கிறாரு. அந்த மூல மாடு கொடுத்தவன் என்ன பண்றாங்கன்னா, மாட்டுக்கு மட்டும் கூலி இல்லாம மூல மாடு வெயில் அடிக்கணும், மூல மாடு நிழல்ல சாமி படுத்திருக்காரு, அதுக்கும் கூலி கேட்கறான். அப்போ அது தர முடியாதுன்னு அவங்க சீடர்கள் சண்டை போடுறாங்க. அப்போ அந்த வழியா ஒருத்தர், ஒரு பழையாட்சியோ ஒரு பெரிய ஆள் இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்காரு. கேட்டு சொல்றாரு, ஆகா இந்த விஷயம் நம்ம உள்ள இறங்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்துட்டு கேட்குறாரு, நான் சொல்ற தீர்ப்புக்கு நீங்கள்லாம் உள்ளாகிறீங்களா அப்படிங்கிறாரு. சரி சரி சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாரும் உட்காருங்க அப்படின்ட்டு அப்படி உட்கார்ந்துட்டு, நான் ஒரு முறை ஒரு தூர பிரயாணம் போகையில் இரவில் ஒரு விடுதியில் தங்கினேன். அந்த விடுதியில் தங்குவதற்கு இடம் மட்டுமின்றி வந்தவர்களுக்கு விலைக்கு உணவும் அளித்தார்கள். நான் எனக்கு செலவுக்கு அவகாசம் ஆகாதுன்னா ஒன்றும் தேவையில்லை என்றேன். ஆனால் அங்கு வந்த வேறு சிலருக்கு ஒரு பெரும் ஆட்டுத்தொடையை இரும்பு சலாக்கையில் கோர்த்து தடல் மேல் சுழட்டி சுடுகிறார். அது வேகமாக மனம் விடுவது. அந்த மனம் மெத்த பரிமளமாக இருந்தது. நான் கொண்டு வந்த கட்டுச்சோற்றை அந்த மனத்தோடு சாப்பிட விரும்பி அதை சற்று நேரம் சுழட்டி கொண்டிருக்க உத்தாரம் கேட்டேன். பின்னர் நான் கொண்டு வந்த கட்டுச்சோற்றை அந்த தணல் மேல் காட்டி ஒரு கையால் சுழட்ட மறுகையால் வாசனை கிண்ணமாக சாப்பிட்டேன். மறுநாள் நான் கிளம்ப வேண்டும் என்று இருக்கையில் அந்த விடுதிக்காரன் நான் புகை மணந்ததற்கு கூலி கேட்டான். ஆகா, நான் இது அஞ்ஞானம் என்று அவனோடு வழக்காட அந்த ஊர் அதிகாரி அண்டையில் போனோம். அவனோ மெத்த சமர்த்தனன், மகா புத்திமான், மிகவும் அறிவாளி, நீதி நியாயங்கள் தெரிந்தவன். அவன் சொன்ன உத்தாரம் கேளுங்கள். கரி தின்றதன் கூலி பணமும், கரி மனம் புகழ்ந்ததன் கூலி பணத்தின் மனமே என்று அவனை அழைத்து பணம் நிறைந்த பையை மூக்கில் வைத்து தேய்த்தான். அவன், ஐயா வலிக்குது ஐயா, வந்த கூலி போதும் ஐயா, வந்த கூலி போதும் ஐயா, மூக்குணவுது ஐயா, மூக்குணவுது ஐயா, வந்த கூலி போதும் ஐயா என்று ஓடிவிட்டான். இது எப்படி நியாயம் நிறைந்த தீர்ப்பல்லோ? இதுதான் உங்களுக்கு. மாடேறி வந்ததற்கான கூலி பணமும், மாற்றின் நிழல் கூலி பணத்தின் நிழல்வே என்றான். ஆகியும் இப்போது அஸ்தமனமாகிவிட்டதனால் பணத்தின் சத்தமே அதற்கு கூலி என்றான்.
என்று பணப்பையை காதில் வைத்து தைத்தார். ஐயா வந்த கூலி போதும் ஐயா, வந்த கூலி போதும் ஐயா, காது நோகுதையா என்று ஓடிவிட்டார். இப்படின்னு ஒரு பீஸ். இது ஒரு நடிகனா இயல் இசை நாடக தமிழ்ல இயல் இசை சேர்ந்ததுதான் நாடகம். இந்த நாடக தமிழ்ல ஒரு நாடக பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸியா மக்கள்கிட்ட இந்த விஷயங்கள் வந்து உலகம் சமநிலை பெற வேண்டும் நிலை போய் சேர்றதுக்கு எவ்வளவு எளிமையா சொல்றாரு பாருங்க. அடுத்தபடியாக இறுதியாக அவர் ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய எண்ண ஓட்டங்களை வந்து எப்படி சிறப்பாக பண்றாருக்கு ஒரு சிறு உதாரணம். ஒரு நாள் நான் என்னுடைய அன்பு நண்பனுடைய அறைக்கு போய் கொண்டிருக்கேன். எனக்கு காட்சிகள் எல்லாம் ரூபம் கெட்டு சாயல் மட்டும் விடாமல் என் கண்களில் படுகிறது. மனதோ வேறு ஒரு விதமாக அதை உள்வாங்கிறது. நான் போய்கொண்டே இருந்தேன், முன்னேறிண்டே இருந்தேன். கார்கள், பஸ்கள், டாக்ஸி, ரிக்ஷா, சைக்கிள் இதை அடைந்ததுக்கு நடுவில் நுழைந்து இது என் பாதை என்பது போல நான் போய்கொண்டே இருந்தேன். தூரத்துல கைவண்டி வியாபாரி குரல் கொடுக்கிறான். அவன் கண்ணு போலீஸ்காரனை தேடு. சிகப்பு தொப்பிக்காக அலபாய். எனக்கு அவனை அடையாளம் தெரியல. அன்னைக்கும் அவன் எனக்கு அடையாளம் தெரியல. ஒருவேளை அவன் பேரு கோவிந்தசாமி வச்சுக்கோங்க. அவன் கைவண்டிக்காரங்களுக்கு எல்லாருமே பொது சாயில மாறிட்டான். கோவிந்தசாமி எனக்கு காட்சிகள் ரூபம் கிட்டதுல அவன் கோவிந்தசாமிங்கிறது மறந்து போச்சு. கண்ணு கடல கண்ணுக்கு பொது குணம் ஜாஸ்தி இருக்குது. கண்ணு கடல. அவன் வாடிக்கையை தேடுறானோ என்னவோ, எனக்கு அவன் வாடிக்கை போலீஸ்காரன்னு தேடுற மாதிரி தோன்ற விதத்தை பார்த்தீடா. பஸ் ஊதுறது, செவிடங்கால சங்கா ஊதுறது, ஒருக்கப்படியாம எரிச்சல் அடைஞ்சு சைக்கிள்காரங்க லொட லொட லொடன்னு மணி அடிக்கிறானுங்க. பொண்டாட்டிக்கு கறிகாய் வாங்கி கொடுக்கிற நகர்வாழ் மத்திய தரத்து வர்க்கத்து மனிதர்களுடைய விரக்தி தான் அந்த சைக்கிள் மணி. சைக்கிள் மணி தூரத்துல ஒருத்தன் கை தட்டி கூப்பிடுறான். என்ன ஆச்சரியம், கையெண்ண குரலா. அந்த கைத்தட்டல்ல தனக்கு தெரிஞ்ச குரலா கேட்டு எல்லாரும் தெரிஞ்சாங்க. எனக்கு தோணித்து கைத்தட்டலுக்கு ராணுவ கட்டளைக்கு உண்டான பலம் இருக்கு. எனக்கு தோணித்து என்ன அது டக்குனு திரும்பியா ஊரே திரும்பிச்சுது. நான் போய்கிட்டே இருந்தேன். என் மனசுக்குள்ள பத்திரிகைக்காரன் என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் போய்கிட்டே இருக்கேன். அந்த வெங்கடரம பிள்ளை தெருவை திரும்பி பைக்கார் ரோட்ல ஏறி அந்த புத்தகம் இடத்துல வேகமாக போய்கிட்டே இருக்கேன். அனுஷா வரணும்னுட்டேன். புத்தகம் எல்லாம் இருக்குது. ஒரு புத்தகத்தையாவது கண் உள்ள வாங்கினா என்ன சுச்சி என்ன இது அப்படின்னு நான் போய்கிட்டே இருக்கேன். ஒரு மனிதனுடைய மனநிலை, அவனுடைய சிறு விஷயங்கள் சமூகத்தில் எப்படி அது தன் காதல் கொடுது, அது என்னவா அவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு பிளேயர் எப்படி நான் ஒரு பிளே 14 பிளேயர் பார்த்து அவர் என்னை கவர்ந்து 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 இழுத்து கடைசியில் போயிட்டாரு. எனக்கு ஒரு பின்னாலே பெருவமாக எனக்கு தோணுது. இதெல்லாம் தாண்டி நான் ஒரு சிறுகதை ஒன்று பண்ணேன். அது ஒரே ஒரு திட்டம்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. புரட்சின்னு ஒன்று பண்ணேன். அதில் உலக பொருளாதாரத்தை இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய தற்சார்பு பொருளாதாரத்தை அழகாக சொல்லிப்பாரு. புரட்சிகளோடு பால் வியாபாரி பால் வியாபாரம் பண்றார். அவருடைய பால் வியாபாரத்துக்கும் தனக்கு தன் வீட்டுக்குள்ள தொடர்பு என்னன்னு சொல்றாரு. அன்று எங்களது புஞ்சை தன்னுடைய பொருளாதாரத்தை தானே சரி செய்து கொண்டிருந்தது. ஆனால் அதை சரிவர நிர்வகிக்க தெரியாத நாங்கள் வறியவர்களாக இருந்தோம். அன்று எங்கள் வீட்டு மாடுகள் பால் கறக்கும் தொழிற்சாலைகளாக இல்லை. எங்கள் வீட்டுக்கு தேவையான பாலை மட்டும் கறந்தன. பாலை மட்டும் கறந்தனன்னு சொல்றதை விட அதற்கான தீனி அவைகளே போய் மேய்ந்து கொண்டு வந்து பாலை கறந்தன. எங்களுக்கும் அந்த தயிர்காரிக்குமான தொடர்பு பால் கொடுக்கக்கூடிய காலங்களில் எங்க வீட்டில் உபரியா இருக்க பொருள் வீணாகாமல் போவதற்கும், எங்க வீட்டில் கன்றுகள் பாடாமல் இருந்து மரப்படியா இருக்கக்கூடிய காலங்களில் எங்க வீட்டுக்கு தேவையான பாலை வாங்கிக்கிறதுக்கும் எங்களுக்கும் அவளுக்குமான ஒரு பரிவர்த்தனை தான். இப்படி எல்லா விஷயங்களையும் நாங்கள் தற்சார்போட சுயச்சார்போட இருந்தோம்னு
ஒரு வார்த்தை ஒரு தாராள சொல்லியிருப்பார். இவர்தான் என்னை கவர்ந்த முத்துசாமி. என்னை கவர்ந்திருக்க முத்துசாமி என் உயிர் உள்ள வரை என்னை கவர்ந்தே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அவருடைய இந்த நினைவு நாளில் இந்த ஒரு வாய்ப்பை பண்ணுறதுக்கும் அது யாரும் பொறுமையாக இருந்து கேட்கறதுக்கு இருந்ததுக்கு மனமார்ந்த நன்றி.